அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக செக் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா உங்களுடைய தசாபுத்தி அந்தர சூக்ஷமங்களை பார்த்து விட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸாக்டாக சொல்ல முடியும். உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பெயர், இந்த 4 டீட்டெயில்ஸுமே கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிவிடலாம். ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். முன்பதிவு செய்துவிட்டு முன் அனுமதி பெற்று தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட பேசலாம். இன்றைய நாள் நவம்பர் 9ஆம் தேதி 2022 புதன்கிழமை, சுபக்கிருதோரிடம் ஐப்பசி மாதம் 23ஆம் திருநாள். கிருத்திகை நட்சத்திரம், மேஷ ராசி, பிரதமை திதி, தேய்பிறை. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் சொல்லலாம். இந்த சந்திராஷ்டமத்திலேருந்து நீங்கள் வெளியே வரணும். இன்றைய காலை ஒரு சின்ன டம்ளரில் பால், அதில் சர்க்கரை ஊற்றி சர்க்கரையை கலக்கி சாப்பிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு பெரிய அளவுக்கு இந்த சந்திராஷ்டமத்தோட எஃபெக்ட்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்கன்னு சொல்லலாம். ராகு காலம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரையும். யமகண்டம் இன்று காலை 7:30 9 மணி வரையும். குளிகை 10:30 12 மணி வரையும் இருக்கிறது. சுபஹோரைகள் இன்று காலை 9 மணி முதல் 10 மணி வரையும், மதியம் 1:30 3 மணி வரையும், 4 மணிலிருந்து 5 மணி வரையும், 7 மணிலிருந்து 10 மணி வரையும், 11 மணிலிருந்து 12 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாள் ராஜ நடை போடக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். அதாவது உங்களுடைய ஆளுமை திறனுங்கிறது இந்த நாள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லலாம். பார்க்குறக்கு உங்களுக்கு கையெழுத்து கும்பிடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இருப்பது. மிக முக்கியமான ஒரு காரியத்தை என்று எடுத்து நீங்கள் செயல்படுத்தக்கூடிய தன்மை, அது பெரிய அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மை பரணி நட்சத்திரக்காரங்க இருக்கப்பொழுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் காக்கி நிறம். ரிஷப ராசி, ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மறைமுகமாக உங்களுக்கான கால்சியம் சத்து உடம்புல கம்மியாகும். அதனால் நிறைய கால்சியம் பேஸ்டு உணவு எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா இன்ஜெக்ஷன் போட்டு வர வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. பேசிக்கலாக மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல உடம்புக்கு தேவையான சத்து குறைபாடு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்க, ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் சுப விரயங்கள் ஆகக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அக்கறை தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். மிதுன ராசி, மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயம் உண்டு. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட, பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள், அவங்க மூலியமாக ஒரு பெரிய அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம். மூத்த சகோதரன் மூலியமாகவும் பிஸ்னஸ் மூலியமாகவும் நல்ல லாபம், முன்னேற்றம், வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு பாதையில் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கப்படுது. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு பெரிய சலுகை எதிர்பார்க்கலாம் உங்கள் பாஸ் கிட்ட இருந்து. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு பெரிய அளவு வெற்றியை தரும். ராசியா நிறம் பச்சை நிறம். கடக ராசி, கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு ரொம்ப இதமாக இருக்கும். ஏன்னா பெரிய ஒரு வெற்றி கைக்கு உட்கார்ந்துருக்கும் சொல்லலாம். கவர்மெண்ட் உத்தியோகிகளுக்கு யோகமான காலகட்டங்கள். பேங்கிங் சம்மந்தப்பட்ட துறைகள், டீச்சிங் சம்மந்தப்பட்ட துறைகள், ஆசிரியர் சம்மந்தப்பட்ட துறைகள், எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி இன்றைய நாள் பெரிய அளவுக்கு கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நன்னாளாக இன்றைய நாள் மாறப்போகிறது. ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர் பயணத்தினால் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பர்வதவர்தினி அம்பாள் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் கிரீன் நிறம். சிம்ம ராசி, சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இன்றைய நாள் ருத்ர ஜபம் பண்ணணும், முன்னோர்கள் வழிபாடு பண்ணணும். அப்பா, தாத்தா, முத்தாத்தா, பூட்டன்
அவங்க வழிபாடு பண்ணுறது, ஒரு க்ஷணம் அவங்கள மனசில் நினச்சிட்டு எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்து பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அருமையான நற்செய்தி வரும். ஒரு படத்தில் இந்த யோகி பாபு காமெடி ஒன்று வரும். அந்த பஸ்ஸில் உட்காந்துட்டு ஒரு சாய்பாபா ஃபோட்டோ அமைச்சிட்டு இது இமீடியட்டாக ஃபார்வர்ட் பண்ணுங்க ப்ரோ, நல்ல செய்தி வரும் அப்படிங்கிற மாதிரி இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய முன்னோர்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா நிச்சயமாக வரும். அதெல்லாம் காமெடிக்காக சொல்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு சில பேருடைய நம்பிக்கை அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா 10 பேருக்கு நல்ல விஷயம் நீங்கள் தெய்வத்துடைய குரல் சொல்லும் பொழுது உங்களுக்கு பெரிய புண்ணியம் ஏற்படும். அதுக்கு போய் நீங்கள் கன்வெர்ட் பண்ண சொல்லி நான் சொல்லலை. உங்களுக்கான நம்பிக்கை உண்டுன்னா அந்த நம்பிக்கையை 10 பேருக்கு சொல்கிறது தப்பு கிடையாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல அது பாதிப்பு கொடுத்துருக்கலாம். இந்த நம்பிக்கை கண்டிப்பாக ஊட்டும், அது மனசு நிம்மதி தரும்னு சொல்லலாம். இன்றைய நாள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு நன்னாளாக இருக்கப்படுது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பூர நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக பயணங்களினால் வெற்றி காணக்கூடிய நன்னாளாக நிறம் மாறும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், உங்கள் குலதெய்வத்துடைய பிரார்த்தனை, சிவபெருமானுடைய பிரார்த்தனை, முன்னோர்களுடைய பிரார்த்தனை பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக பெரியவங்க கிட்ட எந்த விதமான வாக்குவாதங்களும் வச்சக்கூடாது. மூத்த மகன்கிட்ட குழந்தைகள்கிட்ட தேவையே இல்லாமல் பிரச்சனைகள் மட்டும் வச்சுக்கூடாது. உடல்நிலைகளில் ரொம்ப அக்கறை தேவை, கவனம் தேவை. 3 நட்சத்திரங்களுக்கும் நீங்கள் பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, காலமாட்டுக்கு போய் சாப்பாடு கொடுக்கணும், உணவு கொடுக்கணும், வணங்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு நெகட்டிவான விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்கன்னு சொல்லலாம். ராசியா நிறம் கரும்பச்சை. துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் ஓரியன்ட் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்குலாம் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். பொதுமக்கள்கிட்ட உங்களுடைய ஆளுமையை செலுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. வியாபாரத்தில் நல்ல மேன்மை உண்டு, நல்ல வியாபாரம் வருவாங்க, நல்ல வியாபாரிகள் கிடைப்பாங்க, நல்ல வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. சுயதொழில் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம், கவர்மெண்ட் மூலிமா ஒரு நல்ல விஷயம் நடக்கும். கவர்மெண்ட் கிட்ட கான்ட்ராக்ட் போட்டு ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு அப்பா மூலிமா நல்ல விஷயங்கள் நடக்கும், பெரியவங்க மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அருமையான கௌரவ பிராப்தமாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பொழுது கணவனாக இருந்தால் மனைவி சொல் பேச்சு கேட்பது இன்றைய நாள் ரொம்ப சூப்பராக இருக்கும். மனைவியாக இருந்தால் கணவர் சொல் பேச்சு கேட்பது இன்றைய நாள். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய நற்பலங்கள் கொடுத்துட்டுருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரநாராயணன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் கரும்பச்சை நிறம். விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அரசாங்க உத்தியோகிகளுக்கு, மருத்துவர்களுக்கு யோகமான காலகட்டங்கள். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முக்கியமான சலுகை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கும் கிடைக்கும். திருமண வாய்ப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் பெருசாகும். அதனால் பெரியவங்களை விடாமல் நீங்களே உட்காந்து பேசி முடிவெடுத்துக்கிறது அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு நல்லது பண்ண போதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் தேன் நிறம். தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் கோதுமை கலரில் சட்டை போடுங்க, பேண்ட்டு போடுங்க, எல்லாம் உங்களுடைய சுடிதார் போடுங்க. பெரிய ஒரு சந்தோஷம் உண்டு, மன நிம்மதி உண்டு, ஆரோக்கியம் உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டு. இந்த மாதிரி நிறைய நற்பலன்கள் மட்டுமே நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கும் மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு பொழுது பண தேவைகள், மனசுக்கு தேவையான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள். தனுசு ராசி தனுசு லக்னம், தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் கோதுமை நிறம். மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அரசாங்கம் சார்ந்த, அப்பா சார்ந்த, அம்மா சார்ந்த, முன்னோர்கள் சார்ந்த விஷயங்களில் பண தேவைகள் ஏதாவது இருந்ததுன்னா இன்றைய நாள் நடக்கும், வரும். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, ஆசிரியர் தொழிலில் பண்ணுறவங்க, பேங்கிங் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு சூப்பரான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கும் வீடு நிலபுரங்கள் சார்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லலாம். உறவினர்கள் மூலியமாக சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். ராசியான் நிறம் மரகத பச்சை நிறம். கும்பராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக என்ன பண்ணிங்கன்னா பச்சை கலரில் பொட்டு வச்சுக்கோங்க, இல்லை ராமர் பச்சை கலரில் ஒரு ஷர்ட் போட்டுக்கலாம், இல்லை சம்மந்தப்பட்ட ஒரு கலர் இருக்க மாதிரி ஒரு ஷர்ட்டோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற
ட்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஒரு saree கட்டிக்கலாம். இது ஒரு பெரிய நல்ல பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும்னு சொல்லலாம். மனசில் கம்பீரத்தை கொடுக்கும், கான்ஃபிடென்ஸ் உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் மாறும். அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் பயணங்களினால் வெற்றி, மாமனார் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாள் ஏற்பட போகிறதுன்னு சொல்லலாம். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியான் நிறம் ராமர் பச்சை நிறம். மீன ராசி மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு அருமையான பேச்சு திறமை, ஒரு அரசனை போல் பேசுவது, ஒரு ராஜா பேசினா எப்படி இருக்கும், ஒரு ஆறுமையோட கம்பீரத்தோடு பேசுறது, தொண்டையிலே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்னு சொல்லலாம். இன்றைய நாள் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. யாரையும் இன்றைய நாள் பகைச்சிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். அதே மாதிரி யாரையும் சாப விட வேண்டாம், அதுவும் இன்றைய நாள் ரொம்ப கவனமாக, அதாவது யாரையும் குறை கூறாமல் இருக்கணும், அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. உறவினர்கள் மூலியமாகவும் குடும்பத்திலையும் நல்ல விஷயங்கள் நடக்கும், ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும், சௌகரியமாக இருக்கும், பண தேவைகள் பூர்த்தியாகும், சுப விரயங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களுக்கு போகிறது. முக லட்சணம் மிக பிரம்மாண்டமாக இருக்கும், பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருப்பீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு பெரிய அளவு வெற்றியை தரும். ராசியான் நிறம் காஷாய நிறம். இன்றைய நாள் இந்த லக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய மிக மிக அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் யாருக்கு வரப்போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி ரிஷப லக்னம் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அமோகமான பலன்கள் இன்றைய நாள் காத்துட்டுருக்குன்னு சொல்லலாம். எல்லா ராசி எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்தோடு குண்வந்த ததாஸ்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.